ஆனா மொத்தம் இப்ப நம்ம எத்தனை சிக்ஸ் எடுத்தோம்? இப்ப எவ்வளவு நாள் ஆகுதுங்க நம்மகிட்ட இருந்து சிக்ஸ் எடுத்து? மொத்தம் 24 எடுத்துங்கண்ணா. இப்ப 3 மாசம் பக்கமா ஆயிடுச்சுங்கண்ணா. ஓகேங்கண்ணா. இப்ப லாஸ்ட் மந்த் டிவார்மிங் பண்ணோம். டிவார்மிங் பண்ணதுக்கும் இப்ப பண்றதுக்கும் நடுவுல இப்ப எவ்வளவு வெயிட்டுங்கண்ணா கெயின் ஆயிருக்கும்? 1 கிலோவுக்கு மேல ஆயிருக்குங்கண்ணா. இப்ப டிவார்மிங் பண்ணதுக்கு அப்புறம் நல்லா இருக்கு. ஆமா, நல்லா இருக்கு. ஓகேங்கண்ணா. இப்ப 24ல எத்தனை காப்பாத்தி இருக்கீங்க? என்ன காரணத்தினால இழப்பீடு ஆச்சுங்கண்ணா? அது கொஞ்சம் சொல்லுங்களேன். 24ல 19 காப்பாத்தி இருக்கிறாங்கண்ணா. ஒரு 5 வந்து இதாயிருச்சுங்கண்ணா. என்ன காரணங்கண்ணா? இந்த மழைனால கொஞ்சம் சளி, கிளைமேட்னால சளி தானா. சளியில உங்களால காப்பாற்ற முடியலீங்க. கொஞ்சம் அது காம்ப்ளிகேட்டா தான் இருந்தது. அப்புறமா இது பண்ண முடியும். நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வளர்த்துறதுனால கொஞ்சம் ஃபர்ஸ்ட் டைம் வளர்த்துறோம். ஓகே ஓகேங்கண்ணா. சரிங்கண்ணா. இப்ப உங்களை பார்த்துட்டு இப்ப நம்ம வீடியோவை பார்த்து நிறைய பேர் வளர்க்கணும்னு ஆசைப்படுவாங்க இல்லைங்களா? சின்ன பசங்கள்ல இருந்து யங்ஸ்டர் வரைக்கும். அவங்களுக்கு நீங்க சொல்றது என்னங்கண்ணா? அதாவது ஒரு 50 100ன்னு சிக்ஸ் எடுத்து வளர்த்தலாமா, இல்ல சின்ன முதலீட்டுல ஆரம்பிச்சு பெருசா போலாமா? இல்லண்ணா, கொஞ்சம் சின்னதுல இருந்து பெருசா போனாதானே பரவாயில்ல. நீங்க பட்ட அனுபவத்தை கொஞ்சம் சொல்லுங்களேன். என்ன சளி தொல்லை தான், கிளைமேட்னால சளி தொல்லை. அப்பப்ப மருந்து கொடுக்குற மாதிரி இருக்கு. ஓகேங்க. நம்ம கிளைமேட் கொஞ்சம் ஒத்துழைக்க மாட்டேங்குது. திடீர்னு வெயில் அதிகமா அடிக்குது, மழை அடிக்குது. இதனால வந்து சளி பிடிக்குது. சளி தான் நம்ம ஃபார்ம்ல வந்து தொந்தரவு. ஓகே ஓகே. அதனால குறைஞ்ச அளவா எடுத்து பண்ணா கரெக்டா இருக்கும். கம்மியா எடுத்து பண்ணி அதனுடைய நம்ம தெரிஞ்சுக்கணும். கொஞ்சம் எல்லாம் நுணுக்கம் அனுபவம் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் நாம அதிகமா பண்றது. நானும் அது மாதிரி பண்ணலான்னு தான் இருக்கேன். சரி ஓகேங்கண்ணா. இப்ப வந்து இப்ப பைபேக் ஆஃபர்ல உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இப்ப 19மே பாத்தீங்கன்னா இப்ப நல்லா ஒரு 2 கிளாஸ் சைஸ் வந்துருச்சு. அடுத்த மாசம் நான் புடிச்சுக்கிறேங்கண்ணா. அதுக்கப்புறம் அடுத்த பைபேக்கு உங்களுக்கு எத்தனை சிக்கு தேவைப்படுதுங்க? ஒரு 50 விடலான்னு இருக்குங்கண்ணா. சரி ஓகேங்கண்ணா. கண்டிப்பா தரேன். நீங்க இன்னும் மேலும் மேலும் வளர்த்துக்கு என்னோட வாழ்த்துக்கள்ண்ணா. நன்றிங்கண்ணா. நன்றிங்கண்ணா. கோழிங்களுக்கு நீங்க என்ன மாதிரி தீவனம் யூஸ் பண்றீங்க? மக்காச்சோளம், கம்பு, கம்பெனி ஸ்பீடு, இவ்வளவுதான் நாங்க இது பண்ணிட்டு இருக்கோம். இதெல்லாம் எப்படிங்கண்ணா? டைரக்டா கொடுப்பீங்களா இல்ல அரைச்சு போட்டு கொடுப்பீங்களா? மக்காச்சோளம் அரைச்சிக்கிறோம். சரிங்க. கம்பு கம்பெனி போயிட்டு டைரக்டா எல்லாம் மிக்ஸ் பண்ணி கொடுக்குறோம். ஓகேண்ணா. இது கொடுக்கறதுனால growth வைஸ்ல நல்லா இருக்குமா இல்ல எதுக்காக இது கொடுக்குறீங்க? growthக்கு நல்லா இருக்குங்கண்ணா. நம்ம அப்புறம் செலவும் கொஞ்சம் கட்டுப்படியாகுது. பெரோடிக்கு நீங்க புதுசுன்னு சொன்னீங்க. இதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? இது எத்தனை வருஷமா அதை பண்ணிட்டு இருக்கீங்கண்ணா? நான் சிறுவிடை வளர்த்துட்டு இருந்தேங்கண்ணா. கொரோனா டைம்ல நிறைய வளர்த்துட்டு இருந்தேன். ஒரு 300 400 வளர்த்துட்டு இருந்தேங்க. கறிக்காக பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் அப்படியே கொஞ்சம் இடையில கேப் வந்தது. சரின்ட்டு அப்புறமா பெருவிடை வளர்க்கலான்னு ஒரு ஆசை வந்தது. சரி, அதனாலதான் உங்ககிட்ட 6 எடுத்து வளர்க்கலாம் அப்படின்னு சொல்லி இது பண்ணேன். அப்புறம் நீங்க 6 கொடுத்து இது மாதிரி பண்ணுங்க அப்படின்னு சொன்னதுனால சரி மாசம் மாசம் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னதுனால நானும் மாசம் மாசம் எடுத்து வளர்க்கலாம்னு சொல்லி அதில் ஆர்வமா பண்ணிட்டு இருக்கிறேன். ஓகேண்ணா. சூப்பர்ண்ணா.